நானு, நளினிமா, அவங்க பூர்ணிமா பாக்யராஜ். ம். ஸோ நாங்க வந்துட்டு மேங்களூர்ல என் ஹஸ்பண்ட் மேங்களூர்ல போஸ்டிங் இருந்தனால, நான் சொன்னேன், "நீங்க மேங்களூர் வாங்க. நம்ம கொல்லூர், ஸ்ருங்கேரி எல்லாம் ம். போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு வி பிளான்ட். அப்போ போகும்போது எங்க டிரைவர் வந்து சொன்னா, "அம்மா இங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்கு. நீங்க வாங்கன்னு." அது வந்து பார்த்தீங்கன்னா, ராமாயண காலத்து கோவில். ஓ! ஸோ ஷராவதி நதி பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில். அந்த அம்மன் பேர் வந்து ஹளவு மக்களு தாயின்னு சொல்லுவாங்க கன்னடத்துல. தமிழ்ல அமிர்தேஸ்வரி. அங்க வந்து 3 தெய்வம் இருக்கு. ம். அமிர்தேஸ்வரி, மாரியம்மன் அண்ட் ரக்தேஸ்வரின்னு. இந்த அமிர்தேஸ்வரி வந்து சந்தானத்தை கொடுப்பவள். குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம். அங்க நாங்க போனோம். நளினிமாக்கு அந்த கோயில பார்த்த உடனே அவ்ளோ ஆச்சரியமா இருந்தது. ஆளுக்கு எல்லாருக்குமே அந்த பூவெல்லாம் வாங்கிட்டோம். அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தென்னம்பாளை பூ தான் சுவாமிக்கு வந்து நெறைய வாங்கி குடுப்பாங்க. அப்புறம் நாங்க போனோம். அந்த பூசாரிட்ட எல்லாம் சங்கல்பம்லாம் பண்ணோம். ஸோ அந்த கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அம்மாவுடைய பிராகாரத்துல 3 வருஷத்துக்கு ஒரு தடவ பூமியிலருந்து அந்த அம்மாவுக்கு குழந்தை பொறக்கறது. ஓ! ஸோ லிங்க ரூபத்துல குழந்தைங்க. அதனால தான் ஹளவு மக்களு தாயின்னு சொல்றது. நெறைய குழந்தைங்களை பெற்றெடுத்த தாய். அப்போ அந்த பூசாரி வந்து வாங்குனாரு. அம்மா மேல அந்த பூவெல்லாம் வச்சாருங்க. கண்டிப்பா நீங்கலாம் ஒரு தடவ போய் அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நிச்சயமா.